வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்கிறனால சீக்கிரமாக செடிங்கள்லாம் காஞ்சு காஞ்சு போயிடுது. அதனாலேயே வந்து காலையில் சாயந்தரம் 2 நேரமுமே செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டுருக்கேன். காலையில் போய் துணிங்களெல்லாம் எடுக்கும்போது ஒரு மொட்டை தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறது. அதுக்கப்புறமா சாயந்தரம் துணிங்களெல்லாம் காய போடும்போது ஒரு மொட்டை தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறது. அப்படி இது ஊற்றிட்டு வர்றதுனால மட்டும்தான் செடிங்க ஏதோ வந்து ஓரளவுக்கு இருக்குது. கீழே வந்து சின்னதாக கார்டன் மாதிரி செட் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே எடுத்துட்டு எல்லாமே தொட்டிக்கு மாற்றி கொண்டு போய் மேலேயுமே அந்த ஸ்டெப் ஏறினா முன்னாடியே இருக்கிற அந்த இடத்துலையுமே எல்லா செடிங்களையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அது வந்து ஒரு சின்ன ஒரு இதுக்காக கார் நிறுத்துறதுக்கு இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி நாங்கள் வந்து செட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பழசு இருக்குது. நேற்றுக்கு செஞ்ச பட்டாணி கிரேவி, காலையில் செஞ்ச சட்னி, அதுக்கப்புறம் மதியம் செஞ்ச தக்காளி சாப்பாடுன்னு இப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. சரி, அதனால் வந்து தக்காளி பஜ்ஜி கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி பஜ்ஜி தான் தாளித்து விட்டுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, மிளகா போட்டு நல்லா அது வணங்கினதுக்கப்புறமா 4 தக்காளி கட் பண்ணி உள்ளே போட்டு, யார் மேலேயாவது கோவமாக இருந்தீங்கன்னா அதை மனசில் வச்சு 4 நங்கு நங்கு நங்குன்னு குத்துனீங்கன்னா ஜூஸ் மொத்தமும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கப்புன்னு மூடி வச்சிங்க அப்படின்னா தக்காளி நல்லா வெந்து எண்ணெயுமே பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் மற்ற வச்சு கடைஞ்சிங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி பஜ்ஜியுமே ரெடி ஆயிரும். இது இட்லி தோசையோடனா சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். கவுண்டர் டாப் ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ரேக் வாங்கியிருந்தேன். மேல் ரேக்கில் ஃபுல்லாக எண்ணெய் பாட்டில்ஸ் தான் வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக அந்த பேப்பரெல்லாம் எண்ணெய் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு ஒரு டைம் பேப்பர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ தான் நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா மேலே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.